எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறச்ச ம் திடீர்னு ஒரு நாள் நான் படம் நடிக்க போகிறேன்ட்டார். அப்புறம் அவரை போய் பார்த்தேன். ஆமாம், நடிக்கலாம் இருக்கேன், ஏதாவது ஒரு கதை கொடுத்துரும், நீங்களே எழுதுங்க டைலாக் சாங்ஸ் எல்லாம் அப்படின்னாரு. என்னென்ன சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு நடிக்கிறது எப்படி? அனுமதிக்கப்படுவாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். ஓ இல்லையா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு என்ன, பிரசாத் ஸ்டுடியோவில் சாங் ரெக்கார்டிங் போட்டு பூஜை பொடியாண்டார். ஓஹோ நான் சொல்லலை, அவரா இந்த அன்னக்கிளியெல்லாம் பண்ணுறான்னு ஒரு பையன், அவன் இப்படி போடலாமான்னு கேட்டார். ஆ போடலாமேன்னு சொன்னேன். ஆ சரி இளையராஜா போடு. உடனே சாயந்தரமே மாலை மரசில் இளையராஜா எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைக்கிறாங்கலாம் வந்துருச்சு. பெரிய வச்சு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன் பிரசாத்தில். மலேசியா வாசுதேவன் பாடினான். ஆஹா கே சங்கர் டைரக்ஷன். இது என்ன ஆகி போச்சு உங்களுக்கு, இந்த பாட்டை எதிர்கட்சியில் இருந்தவங்களாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி ஆக்ட் பண்ணலான்னு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியவர் கவர்னர் பட்வாரியன், அவரை வராமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓ பூஜைக்கு வரல அவர். ஓ அப்புறம் எம்ஜிஆர் போய் மொரார்ஜி தேசாய் பார்த்துருக்காரு. மறுநாள் எம்ஜிஆர் நான் ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் ஹஸ் பர்மிட்டட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டு ஆக்ட் இன் ஃபிலிம்ஸ். ஓ